அடுத்து அதிகாரத்துக்கு வர இருப்பவர்கள் இலகுவாக பொருளாதார ரீதியாக மக்களோடு நெருக்கமாக செயற்பட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதபடி ஏதேனும் செய்து வைத்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஐஎம்எஃப் அணுகுமுறை இலங்கைக்கு சார்பானதாக இல்லை என்றால் கடந்த காலத்தில் இது 17வது கொடுப்பனவு. கடந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் இடைநடுவில் வெளியேறியது. அந்த விஷயத்தில் ஐஎம்எஃப் கோபம் கொண்டிருந்ததாகவும் அதுக்கு ஐஎம்எஃப் அதிகாரி ஒத்துழைக்கவில்லை. இந்த சம்பளத்தை அந்த வரியை குறைப்பதற்கெல்லாம் முயற்சித்த போது ஐஎம்எஃப் ஒத்துழைக்கவில்லை என்றும் எனக்கு தகவல்கள் உண்டு. ஆகவே நீங்கள் சொல்லுவது அவர் இன்னும் சிக்கலை கொடுப்பதாக இருந்தால் அவர் அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதலேயே சம்பளம் எல்லாம் கடுமையாக அதிகரித்து வரியெல்லாம் குறைத்து விட்டு போயிருக்கக்கூடும். ஆனால் நான் அந்த அளவுக்கு நினைக்கவில்லை. ஆனால் இது ஒரு சிக்கலான நிலைமை. சிலவள் அவருக்கு வேற ஒரு தந்திரமாக இருந்திருக்கக்கூடும். தான் பதவிக்கு அவர் கூட நம்பி இருக்கக்கூடும். தான் நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்த்தபடியால் தான் வெற்றி பெறுவேன் என்று அவர் வெற்றி பெற்றால் ஒரு கணக்கு இருந்திருக்கும், வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு கணக்கு இருக்குது. அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிற முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் 2028 கடன் கொடுக்க தொடங்கும் போது எங்களுக்கு என்ன சிக்கல் காத்திருக்கின்றது என்றால் அந்த எங்களோட உடன்படிக்கையின்படி இந்த கடன் கொடுக்கும் போது இலங்கை பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பங்கை அவர்களுடன் பகிர வேண்டும் என்ற நிபந்தனையெல்லாம் அதுக்குள்ள இருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே 28ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போது கடன் கட்ட தொடங்கினாலும் பிரச்சனை இருக்குது. அதற்கிடையில் வருமானம் அதிகரித்தால் தானே. ஏன்னா நீங்கள் 5% பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கிறீர்கள். இப்போ அது உண்மை, அரசாங்கத்துக்கு இலக்காக தான். அப்போ அடுத்த வருஷம் 5%, 10% அல்லது 5-6% என்று போகும்போது அந்த வளர்ச்சியில் அந்த அந்த மீட்சியில் ஒரு பங்கு அவர்களுடன் பங்கிட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை என்பதும் நான் அறிகிறேன். ஆகவே சிக்கல் எண்ணம் நீத்து போய்விடவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் கடுமையாக விமர்சித்த அரசாங்கம் அந்த கடந்த கால அரசாங்கங்களை இவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்கின்றது.